சாமி 57 செகண்ட். ஆ. ஐயோ வா அப்பா முடியல என்னால. அக்கா வரல. எனக்கு எனக்கு நார்மலா எனக்கு அத பார்த்தாலே தலை சுத்தும். மத்தவங்க யாராவது உட்கார்ந்து சுத்துறத பார்ப்போம் இல்லையா? ஆமா. அதுவே எனக்கு தலை சுத்தும். நான் அந்த கேம்ஸ் பக்கம் அந்த இதெல்லாம் நான் போகவே மாட்டேன். அப்போ ஒரு நாள் ஒண்டர்லா போங்கக்கா, போயிட்டு உட்காந்து ம். பாருங்க, வேற மாதிரி இருக்கும். பயம் நான் பயம் வந்துரும். நான் நார்மல் இந்த மெரினா பீச்சுக்கு போனாலே அந்த இதெல்லாம் சுத்துவாங்க பாரு. அதே நான் போமாட்டேன். தம்பி மெரினா மட்டும் தான் பீச்ல அதெல்லாம் போவான். இருக்கா? இருக்கே. இப்பதான் சூப்பரா பண்ணிருக்காங்களாமே. ஃபுல்லா மண்ணுல தான் இருக்கும். அப்ப அங்க எப்படி ஸ்ட்ராங்கா நிக்குது? தெரியல. இப்ப நல்லா கட்டியிருக்காங்கடா. நான் போய் பார்க்கல. தம்பி தான் சொன்னான். சூப்பரா பண்ணியிருக்காங்க எல்லாமேன்னு. ஆனா எல்லாத்துக்கும் ஏதோ டிக்கெட் அலவன்ஸ் போட்டிருக்கானுங்களா என்னன்னு தெரியல. நான் இன்னும் ஒரு டைம் கூட மெரினா பீச் போனதே இல்லக்கா. உலகத்தோட 2வது நீளமான கடற்கரை மெரினா. போனது அங்க இல்லையா நீ? ஒரு டைம் கூட போனதில்ல. நீ தான் போனதில்ல. எங்க பட்டினப்பாக்கம் போயிட்டு நான் வந்தியா? போனா வச்சுக்கோயேன், இதுதான் போவேன். என்ன பீச்சு? அங்க சீ ஃபுட் இருக்குது. என்னது இது? பட்டினப்பாக்கம். பட் பட்டினம் அதுதான் அததான் போவேன். சொல்றேன். பட்டினப்பாக்கம் போவேன்னு. அது பட்டினப்பாக்கம் அதெல்லாம் ஒரே பீச் தானே அப்போ? ஒரே பீச் தான். இடம் தானே, பேரு தானே வேற வேற. நான் ஆனா நம்ம பட்டினப்பாக்கம் நடந்து போனா இதுவரையும் அப்படியே போனதில்ல. கண்டினியூவா கண்டினியூவா போயிடலாமாங்க? போயிரலாமே. பட்டினப்பாக்கத்துல இருந்து நடந்து ஆஹா. போலாம் போலாம். பட்டினப்பாக்கம் அப்படியே 5 டைம் போயிருக்கேன். பெசன் நகர் போயிருக்கியா? பெசன் அதான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பேரெல்லாம். பெசன் நகர் பீச் அது இதுன்னு சொல்லிட்டு நான் போனதே இல்ல. போயிட்டு அம்மா பெசன் சமாதியை பார்க்கணும். பெசன் நகர் நான் அடிக்கடி போயிருக்கேன். இப்பதான் போறது கிடையாது. இப்ப எல்லாம் வந்து இந்த பக்கம் திருவான்மியூர் பீச்சுன்னு போயிடுதுங்க. பெசன் நகர் கொஞ்சம் கிளீனா இருக்காது. எங்க யாரு கப்புள்ஸ் சொல்றீங்களா? அவங்க எல்லாம் அங்கெல்லாம் போக மாட்டாங்க. எங்க தெரியுமா வருவாங்க? கோவளம் பீச் தெரியுமா? தெரியும். அங்க வருவாங்க. கோவளத்தை விட்டோம் அப்படின்னா மாமல்லபுரம் பீச் வருவாங்க. ஸோ இந்த 2 அது பிளேஸ் ஓகே. தான் வருவாங்க. மெரினா பீச்சும் வருவாங்க. எல்லா பீச்லயும் நாங்க கண்டிப்பா கப்பல்ஸ் இருப்பாங்க. ஆ, சரி நம்ம நான் லைவுக்கு தெரியல. வர கப்புள்ஸ் எங்க ஆளா காணுமே இன்னும். யாரு? தர்ஷினியா? கப்புள்ஸுக்கா? கப்புள்ஸ் ராகேஷ். ராக்கி சைலண்ட் வாட்சிங்க. அவர் உள்ள வர மாட்டாரு. ஆ நான் எப்ப அப்படியா? வெளிய அது போறேனோ. எப்படிக்கா கண்டுபிடிக்கிறீங்க? அது அப்படிதான். என்னடா இது இவ்வளவு நாள் இருந்துட்டு தெரியாதா? அவன் ஆக்சுவலா நான் வேற நேத்து சொல்லியிருக்கானா, நான் சைலண்ட் வாட்சிங்ல இருக்கேன். நான் 7 மணில இருந்து நான் வெயிட்டிங்ல இருக்கேன். நீ வந்து வெண்ணிலவே சாங் பாடுற டாட் அப்படின்ட்டாராமே. வெண்ணிலவேனா என்ன சாங்க? வெண்ணிலவு சாரல் அந்த சாங்கா இல்ல அது இல்லடா. வெண்ணிலவே ஏஆர்தா? ஏஆர் ரகுமான் தான். பிரபுதேவா அது இருக்குல்ல, வெண்ணிலவே வெண்ணிலவே அந்த பாட்டு. மின்சார வினைத்தான். கனவு. மின்சார கனவு அந்த பாட்டு அவருக்கு ஆ. பாடணுமா? ஓ ஆக்சுவலி அது கூட எனக்கு அப்படியா? தெரியாது. ஆ அது எனக்கு தெரியாது. இப்ப நான் தம்பி இதுல லைவ் ஆ போட்டேன் பாத்தியா? ஆமா. தம்பி லைவ்ல போட்டப்ப தர்ஷினி வந்து சொன்னா, அக்கா என்னால வர முடியாதுக்கா, அம்மா வேற இருக்காங்க கூடன்னு. அப்புறம் என்ன ஆ வெங்காயத்துக்குடி லைவ் டுகெதர் போட சொன்னீங்க? 7 மணிக்கு எதுக்குடி லைவ் டுகெதர் தேவையில்லாமன்னு. அப்ப ஆ சொன்னா, அக்கா ராக்கிக்கு வெண்ணிலவே பாட்டு பாடணுமா அக்கா நானு. என்னால வர முடியலக்கா. இந்த மாரி சொன்னார். சரி விடு, நான் ஆரம்பிக்கும் போதே வெண்ணிலவேல ஆரம்பிச்சிடுறேன் விடு அப்படின்னு. நான் சரிக்கா. லைவ் அக்கா அகிலா ஜாயின் பண்ண முடியல பாரு. கமெண்ட்ஸ் பண்ணிருக்கா அக்கா வரல அப்படின்ட்டு. நான் கீழே போறேன். அவளை மேல போக சொல்லுங்க. அப்படியா? சரி வா. அகிலா ஆமா. இருக்கியா? அப்ப கூட சத்யராஜ் கால் பேச போயிருக்கிறாரு. லோகேஷ் அண்ணா சாப்பிட்டீங்களா? அகிலா நீ ஜாயின் பண்ணு. லோகேஷ் அண்ணா கீழே வரான் பாரு. வரியா? ஆமா. ஜாயின்ட் ஆவறியா? லோகேஷ் அண்ணா வந்துட்டான். நீ ஜாயின் பண்ணு அகிலா. கண்ணு வேற வலிக்குது. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா?